உமா அத என்ன பொருள் இடம் மாதிரி இருக்கு? வேன் மாதிரி ஏறினப்பல வீடு மாதிரி வந்துட்டுமா? இவன் யாரு? யாரா நீ? நீ யாரியா? ஏய், எங்க வீட்டுக்குள்ளேயே வந்து என்ன யாருன்னு கேக்குறேன் நீ? அது நேத்து வரைக்கும். இப்ப சேட் பகவான் தாஸ் வீடு. சேட் பகவான் தாஸ் வீடா? அப்ப எங்க அத்தை உமாலாம் எங்க? அது அவங்கள போய் கேளு. எங்க இருக்கான்னு தெரிஞ்சாதானே போய் கேக்குறதுக்கு. கேட்டா தானே எங்க இருக்காங்கன்னு தெரியும். உன் பல்ல பார்த்தாலே தெரியுது நீ பைத்தியக்கார இருந்து வந்தவனு. என் மாமனுக்கு ஒரு வீடு இல்லடா, 2 வீடு. என்ன போஸ்ட் கொடுக்குற? உன வந்து கவனிச்சுக்கிறேன். அத்தை அத்தை சோர்க்கா பச்சே, சொந்த வீட்டுல நுழையதே தப்பு, மூணு வீட்டுல நுழைற. அதான்டா நானுங்க வேற ஏன்டா முன்ன. இது சேட் பகவான் தாஸ் கி சோட்டாகர். சோட்டாகர்னா சின்ன வீடு. இதே புடிச்சா? அப்ப எங்க அத்தை பண்ணீங்கடா. நம்பிக்கை மாலும் நை. என்ன அத்தைங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறானே நீங்க வந்து உட்காந்து. ஐயோ கொலா, அந்த முடிக்க வந்துட்டீங்களா? நீங்க என்னப்பா பண்றது? அவர் உயிரோட இருந்த போது எவ்வளவோ கடன் உடனே வாங்கிட்டா எங்களை சந்தோஷமா வச்சிருந்தாருன்னு இப்பதான் தெரியுது. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். என்னது? இல்ல, உங்க குடும்பத்துக்கு இந்த சின்ன குளம் எல்லாம் பத்தாது. திருவள்ளிக்கேணி பக்கத்துல ஒரு பெரிய குளம் இருக்கு. அதுல குதிச்சீங்கன்னா குடும்பத்தோட கொஞ்சம் ஆயிடலாம். இதான் உன் ஐடியாவா? பின்ன ஏமா இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லாம போயிடும். ஒரு வீடா? அத்தை, அது ஒரு வீடு 2 வாசல். அம்மா இருக்காங்கல்ல, பாத்தீங்களா? இதுதான் இனிமே நீங்க தங்க போற வீடு. இங்கேயா சண்டை கிட்ட போட்டுக்காம அவங்க போர்ஷனை பிரிச்சுக்கங்க. அந்த பெருசா ஸ்கிரீன் தோக்குற இது பெரிய போர்ஷனு, சின்னதா தோக்குறது சின்ன இது. என்னடா அவ்வளவு பெரிய வீட்டுல இருக்குமே, இந்த சின்ன வீட்டுக்கு வந்து வருத்தப்பட்டுக்காதீங்க. இந்த ஏரியாவிலேயே பெரிய வீடு இதான். தம்பி, ஏசி ரூம் இருக்குல்ல? இருக்கு. மொட்டை மாடியில மல்லாக்க போட்டா ஏசி தான். என்ன அர்த்தம் நீங்க? தம்பி, ஃபேனாவது இருக்குமா? எங்களுக்கு அது போதும். ஒரு ஃபேன் இல்ல, 2 ஃபேன் இருக்குது. 2 ரிப்பேர். ஆமா, டைனிங் ரூம் எங்க? தட்டை எங்க வச்சு சாப்பிடுறோமோ அதான் டைனிங் ரூம். இன்னும் சாப்பிடறதே நல்லா உரல் மாதிரி இருந்துக்கிட்டு. ஒரு சின்ன டிராயிங் ரூம் அது இருக்கா? டிராயிங் ரூம்ல படம் போடுவாங்க தானே, ஊக்க வச்ச பென்சில் கொடுப்பாங்க, ஓரமா உட்காந்து வரீங்க. இன்னும் உங்களுக்கு அட்டங்கல பண்ணிருக்க. பாத்ரூமாவது இருக்குமா? இருக்குதா? தாப்பால் இல்லைன்னு சொன்னாங்க, அதை பாத்துங்க. ஆமா, என் பெட்ரூம் எங்க? இங்க ஆளாகலாம் பெட்ரூம் கிடையாதுமா. அந்த குடும்பத்துக்கு ஒரு ரூம், இந்த குடும்பத்துக்கு ஒரு ரூம். நீங்க பாத்துக்க வேண்டியதான். அப்ப நீங்க? நான் நடுப்பு நீடிறேன். இல்ல அத பயப்படாதீங்க. நடுவு கூடத்துல படுத்துறேன்னு சொன்னேன். ஏற்கனவே தான் ஒருத்தர் நடுப்புற படுத்ததுக்கு போதைச்சிட்டீங்களே. தள்ளுங்க, போட்டா போஸ்ட் கொடுத்த மாதிரி நின்றுட்டு. என்ன பண்ற? சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். நேரா ஹோட்டல்ல இருந்து இங்க வரியா, இல்ல அவங்க கிட்ட போய் அவங்க சாப்பிட்ட மிச்ச மீதி எல்லாம் இங்க எடுத்துட்டு வரியா? அவசரப்பட்டுட்டீங்களா அத்தை? நாங்க போனதுமா உண்மைதான். ஆனா பெரிய அத்தை என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ள, என் தங்கச்சி வசதியா வாழ்ந்தவன், அவ பசி தாங்க மாட்டாப்பா, அதனால அவ சாப்பிட்டோம். சாப்பிட்டு மிச்சம் மீதி இருந்தா கொண்டா அதெல்லாம் சாப்பிடுறாங்க. சொன்னாங்க. என்னமோ நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொல்லாமே நான் இங்க வந்து ரீல் விடுற மாதிரி இருக்கு. என்ன அந்த மாதிரி இடம் போட்டு வரீங்க? பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. வேணாப்பா, முதல்ல அக்காவே சாப்பிட்டுட்டோம். நிஜமா சொல்றீங்க? அப்புறம் நான் எடுத்து போயிடுவேன். தாராளமா எடுத்துட்டு போலாம். அங்கதான் நீங்க நிக்கிறீங்க. நில்லு. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச வத்த குழம்பு நெத்திலி கருவாடு. தேவையே இல்ல, எடுத்துட்டு போ. சைவம் ஆயிட்டீங்களா? உண்மையை சொல்லு. அவளுங்க சாப்பிட்ட மிச்ச மீதியை தானே நீங்க கொண்டு வந்த? அவசரப்பட்டீங்களா அத்தை? சின்ன அத்தை என்ன சொன்னாங்க தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க தெரியுமா? மாப்பிள்ள, அக்கா என்னை விட வயசுல மூத்தவங்க, அதனால முதல்ல அவங்க சாப்பிட்டோம். அவங்க சாப்பிட்டு மீதி ஏதாச்சும் இருந்தா கொண்டா அதை நான் சாப்பிடுறேன். என் தங்கச்சி அப்படியா சொல்லிச்சே? என்னமோ நீங்க கேக்குறத பார்த்தா அவங்க சொல்லாமே நான் வந்து ரீல் விடுற மாதிரி இருக்கு. சின்னத்தை அந்த கேரியரு முதல்ல அக்காவையே சாப்பிட சொல்லுப்பா. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை? அக்கா அக்கா என்னதான் இருந்தாலும் அக்கா அக்கா தான், தங்கச்சி தங்கச்சி தான், நாம தான். கூட இருக்குங்க, சாப்பிட உட்காருங்க. அக்கா, முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. வேண்டாம்க்கா, முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. எதுக்கு குழப்பம்? நீ தண்ணி பிடிக்கும் போது அவ அடிக்கட்டும், அவ தண்ணி பிடிக்கும் போது நீ அடி, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பேசிக்க வேண்டாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா தண்ணி குடிச்சிட்டு போங்க, அது போதாதா?
புண்ணிய கோடி புத்தகத்துலயும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கு. இந்த வெக்கத்தை எல்லாம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தீங்க? ஆமா, யார் தம்பி அது புண்ணிய கோடியும் புருஷோத்தமனும்? யாருக்கு தெரியும்? ஏன் தம்பி, ரெண்டுமே உங்கள் தானா? ஆமாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு போதுங்க. அப்ப இன்னொன்னு அதுக்குன்னு ஒருத்தன் வராமே போயிருவான். வேண்டாம் தம்பி, ரெண்டையுமே எடுத்துட்டு போங்க. அது அவள் நல்லது இல்லைங்க. அப்ப விட்டுட்டு போனா வேற எவனா தூக்கிட்டு போயிட்டானா? தூக்கிட்டு போட்டேன். அதனால நீங்க எதை கேக்குறீங்க? குடத்தை தான் சொன்னேன். 2 பேர்ல உன் முறை பொண்ணு யாரு? 2 பேரும் தான். அதுல உன்னை கட்டிக்க ஆசைப்படுற பொண்ணு 2 பேரும் தான். அதிர்ஷ்டக்கார தம்பி நீ. தப்பே இல்ல, ரெண்டையுமே கட்டிக்கோ. நானே எங்க வீட்டுக்காருக்கு 4வது பொண்டாட்டி. எங்க போற? இத ரெண்டையும் எடுத்துட்டு போ. என்னப்பா? இல்ல, 2த்தையும் தூக்க முயற்சி பண்ண முடியல. ஒன்னொன்னா தூக்க வேண்டியதுதானே? அத்தை என்ன சொல்றீங்க? என்னது? குடத்தை தான் சொன்னீங்க. பின்ன திக்கு வச்சு. எதோ இவன் நல்ல நேரம் என் கையில விட்டுக்கட்ட கிடைச்சது, அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்னா உங்களை சேர்த்து வச்சுதே நானு. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன வருது? சத்தியமா சொல்றேங்க, எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. சத்தியமா? அன்னைக்கு என்ன சொன்னா? ஊருக்கே பூசுன்னா, அப்புறம் கல்யாணம் ஆகலைன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா. முன்னைக்கு இப்ப பரவாயில்லண்ணே. ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டாரே, அதுவே போதண்ணே. ஒத்துக்கிட்டானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னம்மா. ஒன்னும் பயப்படாத, அடிச்சதுல கபாலம் கலங்கிருக்கு, அதான் பெண்ணாட்டான். இது கரெக்ட். ஐயோ கபாலம். அங்கிள், உங்க சின்சியர்ட்டிய பார்த்தா நீங்களே எனக்கு அப்பாவா இருக்கலாம்னு தோணுது. பாத்தியா, பெத்த பிள்ளை எவ்வளவு நொந்து பேசுறான். அவன் எனக்கு பிறந்தவன் இல்லையே. அப்ப இவன் யாருக்கு பிறந்தான்னு சொல்றீங்க? இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல. இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சு தீர்த்துங்க. என்ன இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டிய ஆத்ம திருப்தி தான். இப்பவும் சொல்றேன், இந்த சுப்பிரமணி சொல்லக்கூடாத செய்ய மாட்டான். செய்யக்கூடாதுன்னு செஞ்சுட்டே சுப்பிரமணி. ஏதோ செஞ்சல்ல. கோவக்கா, வாழக்கா, கோவக்கா, தக்காளி. தக்காளி வேணுமாமா? தக்காளி இங்க வாப்பா. இங்க வந்துட்டியா? முருங்கக்கா இப்படி வாப்பா. அட, நீ எங்க வந்துட்டியா? வியாபாரம் ஆன மாதிரிதான். முதல்ல அங்க குடுத்துட்டு அப்ப உங்ககிட்ட வர்ற. என்னம்மா? முதல்ல அவங்கள கொடுத்துட்டு வாப்பா. என்னங்கடா இது, கதை வேற மாதிரி போகுது. வேண்டாப்பா, முதல்ல அவங்க கிட்டயே கொடுத்துரு. முதல்ல அங்க கொடுத்துருவாயா? என்னம்மா சொல்றீங்க? யோ, சொல்ல அதே சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கு கொடுக்காம நீ போயிடுறியா? இத்த யார்கிட்ட சொல்லி நான் அடிச்சுக்கிட்டேன்? என்ன நீ அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கிறேன்னு பேசிட்டு இருக்கா? பின்ன என்னம்மா, எது வேணுமோ வாங்கிட்டு ஆள விடாம உங்க பாட்டு பேசிக்கிட்டே என்ன? கைய நீட்டி யாருகிட்ட கைய நீட்டி நீ பேசுற? மரியாதையா பேசு. ஓ, நீங்க 2 பேரும் ஒண்ணு ஆயிட்டீங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அம்மா, சந்தோஷம்னா 2 கிளாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஏற்றுக்கிட்டு வண்டி அம்போன்னு விட்டுருக்கலாம். முக்காபுல்லா சொக்காபுல்லா. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தான் வரணும். ஐயோ, என்னங்க அது நீங்க தானே? ஆமா, இது மறந்துட்டேன். நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ, எதான் மறக்கிறதுன்னு விவசாயே இல்ல. இது என் வீட்டுக்கார செருப்பாச்சு. உள்ளதான் இருக்கீங்களா? வெளியில வாங்க, பேசிக்கிறேன். யார் பேர் கர்த்தன? எங்க வீட்டுக்கார பேருக்கே பண்ணிட்டுங்க. உங்க ஆத்துக்கார பேரு சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க. அத நான் சொல்லக்கூடாது. சரி, சாமி பேருக்கே அடிச்சு பண்ணுறேன். என்ன தேடுறீங்க? இல்ல, இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ, இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு.
இது என் வீட்டுக்கார செருப்பு. கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி 2 செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஒரே மாதிரி 2 புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் எங்கேயும் போக மாட்டேன். என்னங்க, எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாத்தியா, அவர் என் வீட்டுக்கார், அதனாலதான் ஓடி போயிட்டாரு. அப்போ ஒண்ணு செய்வோம். நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரர் தானே நீ நிரூபிச்சா உன் கையில இருக்க செருப்பால என்ன அடி. அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சுட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்ன அடி. நீங்க 2 பேருமே அவர் பொண்டாட்டி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? 2 பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க 2 பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒண்ணு அடிப்போம். ஏம்மா, பார்த்து சமைக்க கூடாது? நல்ல வேளை நான் பார்த்தேன், இல்லனா. அம்மா, எனக்கு சித்தி மட்டும் இல்லைன்னா நீங்க என்ன உயிரோட பாத்துருக்க மாட்டீங்க. ஒரு குடும்பத்துக்கு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் கெட்டது நடக்கிறதா இருந்தாலும் அடுக்கடுக்கா நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம குடும்பத்துக்கு நல்லது நடக்கிற காலம்மா. புரியல? உன்னை உன் சித்தி காப்பாத்தின மாதிரி என்னை இந்த ரமாதாமா காப்பாத்தினா. நடு ரோட்ல மயக்கம் போட்டு விழப்போன என்ன இவதாமா காப்பாத்தினா. நடந்ததையெல்லாம் மறந்துட்டு இனிமேலாவது நம்ம ஒண்ணா இருப்போம். நானும் அதாக்கா சொல்ல வந்தேன். இனிமே எந்த காரணத்தினாலையும் நம்ம பிரிய கூடாது. அப்படிங்களா? என்ன மறந்துடாதீங்க. அட என்ன தம்பி இப்படி சொல்லிட்ட? உன்னை மறந்துட முடியுமா? இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. உனக்கு ஏதாவது செய்யணுமே. நீங்களா பார்த்து எதை கொடுத்தாலும் வாங்கிட்டு சந்தோஷமா குழம்பேக்கு போயிருவேன். சாரி தம்பி, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதீங்க. இனிமே நீங்களும் இங்கே தங்கிடுங்க. ஆமா தம்பி. என்ன தெரியுமா, வீட்லயே இப்படி ஒரு டாக்டர் வச்சுக்கிட்டு உடம்பு டெஸ்ட் பண்ணிக்காம இருந்தா என்ன ஆகும்? முதல்ல உடம்பு காட்டுங்க அவர்கிட்ட. ஐயோ, இதுக்காக வேணாங்க. ஒரு 3 நாளைக்கு சுக்காபி சாப்பிடுங்க. ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பருப்பா போடுங்க. காலைல பொட்டுன்னு போயிடும். சரி தங்கச்சி, கொஞ்சம் சுக்கிடிமா, உடம்பே சரியில்லை.